5 3 8, 8 2 10, கடைசியில் 1, 10 1 11. இப்போ 2 அங்கே வந்துருச்சு. கடைசியாக இப்படி போடணும். இந்த 2 இப்போ அங்கே இப்போ அது விதி என்ன அதெல்லாம் இல்லை, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பரிமாணத்தையே டிசைட் பண்ணுது. உங்கள் வாழ்க்கையின் பிம்பம் அதுதான் எல்லாத்துக்கும். சரி 2 இருக்கிறதுனால என்ன சார் வந்துருச்சு, 2ன்னு கூட்ட சொன்னீங்க, நாங்கள் கூட்டிட்டோம், இப்போ அங்கே 2 இருக்குது, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? விதி எண்ணி எங்களுக்கு 1 தானே வருது, நாங்கள் ஸ்ட்ராங்காக தானே இருப்போம். நீங்கள் தான் சொன்னீங்க விதி எண் 1 தான் ஸ்ட்ராங்குன்னு. நான் தான் சொன்னேன். ஆனால் உங்களது வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது இப்படி கூட்டி வரும்போது அதுதான் டிசைட் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சும்மா ஒரு 4-5 டேட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படி இருக்கிறதுனால நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க காட்ட மாட்டேங்குது. சில பேருக்கு அங்கே டேட்டே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் கூட்டினாக்கா அங்கே ஒரு கடைசி ஒரு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒரு நம்பர் இருக்கும், அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, வேறு லெவலில் லைஃப் இருக்குது. நம்ம பேர்லாம் வைக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும், இதை தாண்டி இது பேர்லெல்லாம் வேலை செய்யுது. இது யாருக்குமே தெரியாமல் ஒரு புதுசாக இருக்குது. இதையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி எல்லாத்துக்கும். இந்த ஒரு நம்பருக்கு இல்லை, அவங்க டேட்டை போங்க. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் உங்கள் டேட்டை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்போ போட தெரியும். இப்போ அடுத்து போகணும் அப்படி 2ன்னு இப்போ இதுக்கு சொன்னேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, விதியில் 1ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நம்பர் 1ஆக தான் இருக்கணும். அவங்க எந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அது நம்பர் 1 இருப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க விட்டுட்டாங்க எல்லாத்தையும், இப்போ அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க, சூப்பராகிடுவாங்க அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தது போய் அப்படி இல்லை. அவங்க என்னென்னு பார்த்தா கூட்டினா அங்கே 2 போய் நிற்கிது. திருப்பி யாருன்னா ஒருத்தர் பேரலாம் அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணணும்.